காயம்பட்ட 14 பேர்களுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று இந்து மகாசபா கோரிக்கை வைக்கிறது. இஸ்லாமியர்களுடைய பயங்கரவாதம் நாளுக்கு நாள் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது, தமிழகத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை சென்னை வெடிகுண்டு வழக்கு, அதற்கு முன்பு நடந்த கைது, அதற்கு பின்பு நடந்த கைது நமக்கு ஊர்ஜிதம் செய்திருக்கிறது. ராஜஸ்தானத்திலே கைது செய்யப்பட வேண்டிய ஒருவர் சென்னையிலே கடலூரிலே நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மிகப்பெரிய தீவிரவாதி, பயங்கரவாதி. அவர் எந்த ரூபத்தில் ஒளிந்திருக்கிறார் என்றால் மசூதிக்குள்ளே ஓதக்கூடிய ஓதுவார் ரூபத்திலே, மௌலிகள் ரூபத்திலேயே அந்த அசரப் அலி என்பவர் ஒளிந்திருக்கிறார். நம்முடைய காவல்துறை, தமிழக காவல்துறை, மத்திய காவல்துறை எல்லாம் இணைந்து அந்த அசரப் அலி கூட்டத்தை கைது செய்திருக்கிறது. அசரப் அலி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதை பார்க்கின்ற போது ஆங்காங்கே ஓதக்கூடிய ஓதுவார்கள் அந்த மௌலிகள் ரூபத்திலே இஸ்லாமிய பயங்கரவாதிகள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்களோ என்ற ஐயப்பாடு அகில பாரத இந்து மகாசபா மக்கள் மன்றத்திலே வைக்கிறது. தமிழக அரசு சிறப்பான நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பதை நாம் அறிவோம். இருந்தாலும் கூட வெகு வேகமாக, விரைவாக இந்த கைதிகளை, இந்த பயங்கரவாதிகளுடைய அச்சுறுத்தலிடமிருந்து தமிழக மக்களை பாதுகாப்பது முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய கடமை மட்டுமல்ல, அங்கே நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய கடமை, குறிப்பாக கருணாநிதி போன்றவருடைய கடமை. கருணாநிதி ஆட்சியிலே ஜெயலலிதா குற்றச்சாட்டு சொல்வது, ஜெயலலிதா ஆட்சியிலே கருணாநிதி குற்றச்சாட்டு சொல்வது, பழிவாங்கப்படுவது பொதுமக்கள். இந்த பொதுமக்களுடைய அந்த பயங்கரவாதத்தில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் என்று